பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 83. வெற்றியின் எண்ணை வைத்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவர் யாரோடு பேசினார் என்பதை கண்டுபிடித்தான் ஆதி. அந்த எண்ணை வைத்து அந்த எண்ணிற்கு சொந்தக்காரனை பிடித்து அடித்ததில் வெற்றி தன்னிடம் செய்ய சொன்னதை பற்றி அவன் ஒப்புக்கொண்டான். அதனால் இனி மிருணாளினிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அறிந்து நிம்மதி கொண்டான் தருண். சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பி சென்றான். உதயா, ரிஷி, சுதன் மூவரும் அலுவலகத்திற்கு வந்தபோது அங்கே ஏற்கனவே தருண் இருந்ததைக் கண்டு திகைத்தார்கள். இப்போ எதுக்கு இங்கே வந்த? கோபமாக அவனிடம் சென்று கேட்டான் உதயா. இது என்ன கதையாக இருக்குது? இந்த கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி இருக்கேன். மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு எனக்கு தேவையில்லை, ஏளனமாக சொல்லிவிட்டு தருண் செல்ல உதயா பல்லை கடித்து கோபத்தை அடக்கினான். இங்கே பாரு உதயா, அவன் பண்ணதில் உனக்கு ஒரு விஷயம் புரியுதா என்றான் ரிஷி. என்ன? அவன் அவங்க அக்காவையும் விட்டு கொடுக்கல, அன்விதாயும் விட்டு கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அவளை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். சரி, அப்படி இவன் அவளை லவ் பண்ணுறது தப்பா? எனக்கு பிடிக்கல. உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? அவள் என்ன அடிச்சிருக்கா? நீ பண்ண தப்புக்கு அடிச்சா. நான் பண்ணது தப்பு இல்லை. போதும் உதயா, இதுதான் நீ பண்ணுற பெரிய தப்பு. இப்போ தருண் அன்விதாவை லவ் பண்ணுறான்னே வச்சுக்கோ. தன் அக்காவுக்காக கூட அவளை விட்டு கொடுக்கலையே. ஆனால் நீ உன்னோட காதலியை விட்டு கொடுத்துட்ட இல்லை? சி, அவள் என்னோட காதலின்னு சொல்லாதீங்கடா. சரி, அப்போது அவள் உனக்கு யாரும் இல்லைதானே? இல்லை. உனக்கு யாரும் இல்லாத ஒருத்தியை நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம்? அவளை அசிங்கமாக பேசலாம்? அது தப்பு தானே? அவள் என்னை ஏமாத்தினா. சரி, அவள் தான் உன்னை ஏமாத்தினா. அப்போது உன்னோட காதல் உண்மைதானே? இல்லை நீயும் அவளை ஏமாத்தினியா? டேய், பின்ன என்னடா? அவளை நீ உண்மையிலேயே நேசிச்சிருந்தா அவள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பியா? அவளை அசிங்கமாக பேசியிருப்பியா? இறுக்கமாக நின்றிருந்தான் உதயா. உனக்கு புரியுதாடா? நீ லவ் பண்ணப்போவும் அவன் எதுவும் சொல்லலை, நீங்கள் பிரேக்கப் பண்ணப்போவும் அவன் எதுவும் சொல்லலை. அப்படின்னா உன்னோட பர்சனலாக அவன் தலையிடலை. ஆனால் நீ மட்டும் ஏன் அதை பண்ணுற? அவன் அன்விதாவை லவ் பண்ணுறானோ இல்லையோ அது அவனோட இஷ்டம். இப்போது உன்னை பற்றி மட்டும் சொல்கிறோம் கேளு. அதிதி தப்பான பொண்ணுன்னா அப்போ நீ யாருடா? நீ பண்ணதும் தப்பு தானே? அவள் தப்புன்னு சொல்லிட்டு உன்னோட தரத்தை நீயும் தானே குறைச்சிக்கிட்ட. அதுதான் தருணோட கோபம். உனக்கு புரியுதா இல்லையா? நாங்களும் முதல்ல புரிஞ்சுக்காம தான் அவன்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு உன் கூட இருந்தோம். இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனாலும் உன் கூட இருக்கோம். ஏன் தெரியுமா? நாங்களும் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ இன்னும் தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவியோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். தருண் சொல்கிறது கரெக்ட். நீ பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் உன் கூட இருக்கோம். நீ எப்போவாச்சும் புரிஞ்சுக்குவ அப்படின்ற நம்பிக்கையில் மட்டும்தான். இதுக்கு மேலே நீ தான் யோசிக்கணும். இருவரும் மாறி மாறி சொல்லிவிட்டு அவனிடம் இருந்து விலகி சென்றார்கள். ஒரு நிமிஷண்டா என்ற சுதன் ரிஷியை நிறுத்திவிட்டு மீண்டும் உதயாவிடம் வந்தான். நீ எங்ககிட்ட கோபப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதை சொல்லணும்னு தோணுது. எங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சது அன்விதா தான். அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? முதல்ல உன்னையும் தருணையும் சேர்த்து வைக்கணுமாம். அதுக்கப்புறம்தான் அவள் எங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாளாம். அவள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் நீ எப்படி யோசிக்கிற? உனக்கு புரியுதா இல்லையா? இப்போது இந்த விஷயத்துக்காக நீ எங்ககிட்ட கோபப்பட்டாலும் உன்னை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று விட்டு வேகமாக ரிஷியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டான் சுதன். அப்படியே அமர்ந்து விட்ட உதயா தலையில் கை வைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். வீட்டில் கல்யாண வேலைகள் நடந்து கொண்டு இருக்க தெரியாத எண்ணிலிருந்து அன்விதாவிற்கு அழைப்பு வந்தது. ஹலோ, யாரு? நான் உதயா பேசுகிறேன். திகைத்தாள் அவள். நீயா? என்ன விஷயம்? திடீர்னு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? ரிஷிக்கிட்டேயும் சுதன்கிட்டேயும் என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நானும் தருணும் சேர்ந்தாதான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன்னு சொன்னியா? ஆமாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா என்ன, சேரலைன்னா உனக்கு என்ன? ஓ, இதை கேட்க தான் எனக்கு கால் பண்ணியா? ஆமாம். ரொம்ப பண்ணாத. உன்னோட ஈகோவை விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுறப்பவே தெரியுது. இதழில் புன்னகையோடு கூறினாள். அவன் அமைதியாக இருந்தான். சரி விடு, பழசெல்லாம் வேண்டாம். சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என் மேலே தான் தப்பு. உண்மையிலேயே அன்விதா திகைத்து தான் போனாள். இப்படி அவன் இறங்கி வந்து அதுவும் அவளிடம் சாரி கேட்பான் என்று நினைக்கவே இல்லை. உதயா, நிஜமா நீ தான் பேசுறியா? ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சூப்பர்ப்பா. சரி சரி, அப்படியே தருண்கிட்டையும் பேசிடு. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். ஐய, இது என்ன பிடிவாதம்? நான் கிட்ட போனாலே அவன் தான் 4 அடி தூரம் விலகி போகிறானே, அவன்கிட்ட நான் ஏன் பேசணும்? சரி சரி, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பேசுகிறேன் இரு என்று விட்டு தருணுக்கு கால் போட்டாள். சொல்லு அன்வி. உன் கூட ஒருத்தர் பேசணும்னு சொன்னாங்க. அவங்க இப்போ நம்ம கூட லைனில் தான் இருக்காங்க. யாரு? அவங்க பேர் யூவில் ஆரம்பித்து ஏல முடியும்.
என்னவா அவனுக்கு? அவன் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி என்கிட்ட சாரி கேட்டான். ஓ சரி, நீ அவன்கிட்ட பேசு. உன்கிட்ட கேட்டால் சரியா போச்சா? தருண், என்ன பேசுகிற? உனக்கு அவனோட சாரி வேணுமா இல்லை அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுறது வேணுமா? அமைதியாக இருந்தான் தருண். விட்டு கொடுப்பா. இத்தனை நாள் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காகத்தானே சுற்றி சுற்றி வந்தான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிடுவ? நீ வை, நான் வேலையாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். ஏய் தருண், ரொம்ப பண்ணுற நீ. கோபமாக அவள் கத்தி கொண்டிருக்கும் போதே அழைப்பை துண்டித்தான் தருண். உதயா ப்ளீஸ், நீ ஃபீல் பண்ணாத, நான் அவன்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே டேய் டேய் என்ற உதயாவின் சத்தம் கேட்டது. ஹலோ உதயா, என்ன ஆச்சு என்று பதறினாள் அன்விதா. ஹலோ அன்வி என்றான் ரிஷி. ஏய் உதயா எங்க? என்ன ஆச்சு அவனுக்கு? பதட்டத்தோடு கேட்டாள். நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உதயாவை தூக்கி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி என்றாள். அவங்க அப்படித்தான், இனி நம்மளை கழட்டி விட்டுடுவாங்க. போனா போகட்டும் விடு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஓகே. அப்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? அடச்சி, இதுக்கு தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டியா என்று தலையில் அடித்து கொண்டாள். டேய் சும்மா இருக்க மாட்டேன் என்ற சுதன். நான் அப்படியெல்லாம் இல்லை, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா என்றான். உறக்க சிரித்தாள் அன்விதா. ஆதி வருணை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஆதி யார் என்று தெரியாமல் தமயந்தி பார்க்க, அம்மா, அக்காவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை என்றான் வருண். அதை கேட்டதும் அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். வாங்க வாங்க மாப்பிள்ள, அன்னைக்கே வீட்டுக்கு வந்தோம், நீங்கள் இல்லை, உங்களை பார்க்காமலே கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அவருடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தான் ஆதி. வீட்டை சுற்றி ஒரு பார்வை பார்த்தான். விழுப்புரத்தில் இருக்கும் பழைய வீட்டிற்கும் இந்த வீட்டிற்கும் இருந்த மலையளவு வித்தியாசம் அவன் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் அன்பு என்று அவனுக்கு புரிந்தது. இருங்க, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் என்றார் தமயந்தி. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. ஐயோ, முதல் தடவை வந்திருக்கீங்க, இருங்க என்று விட்டு வேகமாக உள்ளே சென்றார். எதுவும் பேசாமல் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தான் வருண். அவனையே பார்வையால் அளந்து கொண்டிருந்தான் ஆதி. அவனால் அவனை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. நன்னாரி சர்பத் கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தார் தமயந்தி. அதை வாங்கி குடித்து கொண்டே அவரிடம் கேட்டான். அத்தை, மாமா எங்க? ஊருக்கு போயிருக்கார் மாப்பிள்ள. எந்த ஊருக்கு? தெரியலையே, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. காலையில் எழுந்திருச்சு வெளியே போனார். அப்புறம் ஃபோன் பண்ணி நான் வர 2 நாள் ஆகும், ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். எந்த ஊருக்குன்னு கேட்கலையா? நான் அப்படியெல்லாம் கேட்டதே இல்லையே. அவர் சொன்னால் கேட்டுக்குவேன், இல்லைனா விட்டுடுவேன் என்றவரை பரிதாபமாக பார்த்தான் ஆதி. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணாரா? இல்லை மாப்பிள்ள. இப்போ நான் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா என்றவரை என்ன இவர் என்பது போல் பார்த்தான். எங்கள் சித்தி ரொம்ப இன்னசென்ட். எங்கள் சித்தப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்புவாங்க. எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. மிருணாளினி இவரை பற்றி கூறியது உண்மைதான் என்று எண்ணினான். அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. எடுத்து பேசினான். சார், வெற்றியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன ரேஞ்ச் கிடச்சிடுச்சு. எங்கே? நீங்கள் இருக்கிற அதே வீட்டில் தான் சார். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.